ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஆனியன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன், நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போதும். வெங்காய சட்னி பண்ணும்போது தக்காளி கம்மியாக தான் போடணும். அடுத்து கொஞ்சோண்டி கருவேப்பிலை, காரத்துக்கு வரமிளகா. இதுக்கு நீங்கள் பச்சை மிளகா விட வரமிளகா சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து பூண்டு. இப்போ பூண்டு நிறைய சேர்க்க சொல்கிறாங்க. அதனால சட்னியில் கொஞ்சம் நிறையாவே பூண்டு போடுங்க. எந்த சட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது இந்த சட்னியை வதக்கிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கும் போது இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். இது இந்தளவு வதங்கினா போதுங்க. அடுத்து கொஞ்சோண்டி புளி. இந்த புளி ஆப்ஷனல். தக்காளியோட புளிப்பே போதும்னு நினைக்கிறவங்க இதில் புளி சேர்க்க தேவையில்லை. நான் கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. அடுத்து இந்த சட்னி தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி கோதுமை தோசை, மில்லட் தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.